இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, சரியான குளுரு. எழுந்து வெளில வரத்துக்கே கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு குளுர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வெயில் அடிக்குதோ, அங்கெல்லாம் போயிட்டு நான் நின்னுட்டே இருந்தேன். அப்பதான் கொஞ்சம் உனக்கையா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருந்தது. காலையில எழுந்து இன்னும் எந்த வேலையும் ஆகல. காலைல எழுந்து எப்பவும் போல அந்த கொத்தமல்லி டீ மாரி, அதாவது அந்த தண்ணி சொல்லியிருந்தேன்ல வெயிட் லாஸ்க்கு. அது வந்து அவங்களுக்கு குடுத்துட்டு நான் சும்மா கொஞ்சமா நானும் குடிச்சேன். அதுக்கப்புறமா சத்து மாவு வந்து பால்ல கலந்து குடிப்போம். அதுவும் வந்து குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்லிங்கா இருந்த மாரி இருந்ததா, கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வெயில்ல வந்து நல்லா ஜாலியா உட்காந்துட்டேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ, சரி கேழ்வரகு அடை இருக்குல்ல, ராகி அடை. அது கொஞ்சம் இந்த முருங்கைக்கீரை போட்டுட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு முருங்கைக்கீரையும் போட்டு சர்க்கரையும் கொஞ்சம் அதிலேயே போட்டேன். ஏன்னா, அந்த தம்பி வந்து ஸ்வீட்டா இருந்தா தான் கொஞ்சமா சாப்பிடுறான்னு சொல்லிட்டு, அந்த மாரி பண்ணிட்டு சும்மா ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டோம். ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்குப்பா. ராகியில. அது வந்து அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கூடவே வந்து முருங்கைக்கீரையிலயும் வந்து அயர்ன் கன்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இத வந்து வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு இதுதான்.